பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த 75% நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அவதூறை பொய் என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார். அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன். 24 மணி நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று. ஆகையால் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது அவதூறு, கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. இதுவரைக்கும் பார்த்தா 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதம் இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்தனையும் என் மத்திய சென்னை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். விவரங்கள் இருக்கிற அதை பார்த்தீங்கன்றால் இன்று நான் இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறாரா என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே, திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால், என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். அந்த அடுத்த நாளே அது ஆங்கில நாளேடு அதற்கு மறுப்பு தெரிவித்து நாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு. என்னென்றால் அது ஒரு பெரிய என்னென்னா, எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ, அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அஃபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவாக இருக்குது. ஸோ ஆர்டிஐயில் வந்தால் தப்பு என்பது இருக்குது. இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐயில் ஒரு தவறான செய்தியை பண்ணுறார். அந்த செய்தியை சுட்டி அது நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியவோ மற்றவர் யாரு தான் வேண்டும் என்றே பேசியிருக்கார். தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி எம்பி எல்லாம் வலியுறுத்தி வர்றீங்க. ஃபண்ட் ஒதுக்குறதுலேயே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? இல்லை, அது தேர்தல் மூடிட்டு பேசலாம். ஓகேங்களா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.